ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் 7. கேசு கேசென்றெங்கும் ஆனை சாத்தென் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவிலோரெம்பாவாய். பாடலின் பொருள். அறிவில்லாதவளே, ஆனைச்சாத்தன் என்று அழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒளியும் உனக்கு கேட்கவில்லையா? வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆயக்குல பெண்கள் மத்து கொண்டு தயிர் கடையும் ஓசையும், அப்பொழுது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் இணைந்து ஒளி எழுப்புவதும் இன்னுமா கேட்கவில்லை? எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்து செல்வதாக சொன்ன பெண்ணே, நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம்தான் என்ன? பிரகாசமான முகத்தை கொண்டவளே, உன் வீட்டு கதவை திற என்று கூறுகிறார் ஆண்டாள் நாச்சியார். பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு. இதில் கேசவா என்ற திருநாமத்தை 7 முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை. கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்பதுதானே பொருள். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.